श्रीमते रामानुजाय नमः। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம 13வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். இப்போ கடந்த சில ஸ்லோகங்களாகவே பகவான் ஆத்மாவையும் அந்த உடலையும் எப்படி பிரித்து பார்க்குறதுன்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. அதில் குறிப்பாக இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஆத்மாவையும் உடலையும் பிரித்து பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஆத்மாவும் உடலுமே பார்த்திங்கன்னா எவ்வளவோ பிறவைகளாக எவ்வளோ ஜென்மங்களாக சேர்ந்தே தான் வருது. அதாவது இந்த ஆத்மா தன்னுடைய கர்மங்களை கழிக்கிறதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அதுக்காக ஏதோ ஒரு உடல் எடுத்துக்கிட்டு பிறவி எடுக்குது. அப்படி இருக்கும்போது சேர்ந்தே தான் இன்றியமையாமல் இருக்கும்போது, ஏன்னா இன்றியமையாமல் இருக்குன்றதையும் ஒரு 4 ஸ்லோகம் மூலமாக நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருக்கோ நம்ம எப்படி அது ரெண்டத்தையும் பிரித்து பார்க்க முடியும் அப்படின்றது அந்த சொல்கிறது தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் 26வது ஸ்லோகம். யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரதர்ஷப. யாவத் சத்வம் கிஞ்சித் சஞ்சாயத்தை. சத்வம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் குறிக்கும். அப்போது எந்தெந்த ஜீவராசிகள்லாம் எல்லாம் சஞ்சாயத்தை அப்படின்னா பிறக்குமோ ஸ்தாவர ஜங்கமம். அந்த பிறவின்றது அசைவன இல்லை அசையாதன எப்படி வேணாலும் இருக்கும். அதாவது அசைவதோ அசையாதோ பிறப்புன்னு ஒன்று இருந்தாலே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ, க்ஷேத்ர உடல், க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னா அந்த உடல்னு அந்த நினைவு இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, சம்யோகாத் தத்வித்தி, இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறபடியால் தான் என்பதை தெரிஞ்சுக்கோ அப்படின்றது தான் வித்தி அப்படின்ட்டு. அதாவது தேகமும் ஆத்மாவும் வேறு அப்படின்றத தான் நம்ம நினைக்க வேணும். அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். தேகம் வேறேன்னு ஆத்மா வேறேன்னு. ஏன்னா அதான் உண்மை. நான்றது ஆத்மாவை குறிக்கும். இந்த ஆத்மா இந்த உடலை எடுத்துகிட்டு இருக்கு. இந்த ஆத்மாவோட உடம்பு இது. அதனால தனித்தனியாக தான் நினைக்கணும். ஆனால் அப்படி நினைக்க விடாமல் இந்த கர்மம் அப்படின்ற இந்த கயிறு தான் கட்டி இழுக்குது இல்லையா, அதுக்காக தான் அங்கே தான் நம்ம குழப்பமே ஏற்படும். ஏன்னா இவ்வளோ தூரம் பகவான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வரும்போது இதை நம்மளால் நினச்சி பார்க்க முடியாதா அப்படின்னா அதுக்கு தான் இந்த கூடவே இந்த கர்மம்ன்ற கயிறு கட்டி இழுக்குது இல்லையா நம்மளை. அந்த மாதிரி நினைக்க விடாமல் நினைக்க கூட விடலைன்னா அப்புறம் எப்படி நம்ம பிரித்து பார்த்து உணர்ந்துக்க முடியும் இல்லையா. அதனால் உலகத்தில் அசைவன அசையாதன அப்படின்னு எதெல்லாம் பிறக்குமோ அது எல்லாமே ஆத்மா உடலினுடைய சேர்க்கையால் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அந்த சேர்ந்ததுனால தான் அந்த பிறப்பு ஏற்படுதே தவிர அதுக்காக அது சேர்ந்தே இருக்கும் ஒன்று தான் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போது ஆத்மாவும் உடலும் சேரும்போது நடக்கிறது தான் பிறப்பு. அந்த ஆத்மாவும் உடலும் பிரியும் போது நடக்கிறது தான் இறப்பு. ஆனால் அந்த இறப்பு நடந்துருச்சு அப்படின்றதுக்காக எல்லாம் சரியாக போச்சு விடுதலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இறப்பு ஏற்பட்டாலும் மோட்சம் போக முடியாது. ஏன்னா மோட்சம் போக முடியாமல் தான் கர்மம் நம்மளை கட்டி இழுக்குது இல்லையா, கட்டி இழுத்துக்கிட்டே போகுது. ஏன்னா அந்த கர்மங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மா மறுபடி பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பிறவின்றது தான் ஒரு உடலோட சேர்க்கை அப்படின்றது. அதனால் அடுத்தடுத்த பிறவிகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த உடலும் ஆத்மாவும் பிரியறதுனால மோட்சம் ஏற்பட்டதுன்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. அந்த மோட்சம் இல்லை, ஒரு தற்காலிகமான ஒரு பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த இறப்பு ஏற்படுது. திரும்ப மறுபடியும் கர்மங்களை கழிக்கிறதுக்காக ஆத்மா வேறு ஒரு உடலோட சேர்ந்து பிறவி எடுக்குது. திரும்ப அப்படியே இந்த பிறவியில் பாவங்கள் புண்ணியங்கள்லாம் அதுவும் சேர்ந்துக்கிட்டு திரும்ப பிரியும் போது இறப்பு ஏற்பட்டு திரும்ப உடல்னு இப்படி பல பிறவிகளாக போயிட்டுருக்கு. அதனால் நம்ம என்ன அப்படின்னா எவ்வளவோ ஜென்மங்களில் இன்றியமையாமல் சேர்ந்திருந்தாலும் அந்த சேர்க்கைன்றது அந்த கர்மங்களை கழிக்கிறதுக்காக தான், அந்த பிறவின்றது தான் அந்த சேர்க்கைன்றது நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அதுக்காக ஆத்மாவும் உடலும் ஒன்றாயிடாது, வேறு தான் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.